வணக்கம் நண்பர்களே. நம்ம நாளைக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறது இப்ப நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட். நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஃபியூச்சர் சார்ட் நிஃப்டி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த சிங்கிள் பிரிண்ட்டை ஒரு சப்போர்ட்டாக அக்செப்ட் பண்ணி தான் மார்க்கெட் அப்சைட் போகும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் பையிங் ஆக்டிவிட்டி தான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் நிஃப்டியில் இன்னைக்கான லெவல்ஸ். பட் ஸ்டில் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனு, அதாவது இந்த பூர் ஹையை கிளியர் பண்ணாமையே இருக்குது மார்க்கெட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் இதை கிளியர் பண்ணிவிடும். மேபி நாளைக்கு இந்த ஏரியாவை வந்து கிளியர் பண்ணிவிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹை. ஸோ அப் சைடுக்கு வேறு எந்த டார்கெட்டும் கிடையாது. டவுன் சைட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இது சப்போர்ட் ஜோனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட் டவுன் சைடு வரும். அது வரைக்கும் மார்க்கெட் அப்லேயே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் சேம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ண மார்க்கெட்டு ஒரு ரெஸ்பான்சிவ், அதாவது அதுக்கு முன்னாடி நாளோட ஒரு பிஓசியில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங் ஆக்டிவிட்டீஸ் தான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ இந்த ஜூன், அதாவது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு மேலே போகும்பொழுது அகைன் ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ப்ரைஸை புஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஸ்டில் என்னோட வியூ வந்து அப்சைடாக இருந்தால் ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சொல்லியிருந்த மாதிரி தான். இந்த பொருளோ, ஸோ இந்த ஏரியாவை கிளியர் பண்ணும் மார்க்கெட் அப்சைடாக இருந்தால். ஒருவேளை டவுன் சைட் ஆகிற மாதிரி இருந்தால் இதுவுமே ஒரு வீக் பையிங் தான். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ஏரியாவில், அதாவது இன்னைக்கான வேல்யூ ஏரியாஸ்லேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா இதை வந்து கிளியர் பண்ணும் இந்த லோவை. ஓகே, ஸோ டவுன் சைடுக்கு இது டார்கெட், அப் சைடுக்கு இதுதான் டார்கெட். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து தான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஸோ ஃபின் நிஃப்டியில் எக்ஸாக்டாக மார்க்கெட் ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு, வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில் ஓப்பன் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் பிரிண்ட்டை சப்போர்ட்டாக எடுத்து ஒரு ஏபி பூர் ஹை போட்டு ப்ரைஸ் அப் சைடுக்கு மூவ் ஆயிருக்கு. மார்க்கெட்டு லாஸ்ட் டைமில் ஒரு எமோஷ்னல் செல்லர்ஸ் எல் பீரியடில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங் ஆக்டிவிட்டி தான் நடந்திருக்கு ஃபின் நிஃப்டிலையும். ஸோ அதுலேயுமே ஒரு நாளைக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன். ஒருவேளை அப்சைட் ஆனால் இந்த ஜூன், டவுன் சைட் ஆனால் இந்த ஏபி பொருளவை கிளியர் பண்ணும். இதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு கூட மேலே போகலாம். ஓகேவா? சரி, நன்றி மக்களே.